கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யோவான் 5ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கும். இந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம திருப்பி வச்சுக்கலாம். காரியம் பார்க்கும்போது பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தின் பக்கத்துல 38 ஆண்டுகள் வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். ஸோ இதுதான் அந்த அதிகாரத்தினுடைய ஒரு சம்பவம். என்ன காரியம் பார்க்கும்போது, இந்த பெதஸ்தான் ஒரு குளம் சுஸ்தமாக்கப்படும் ஒரு இடமா கருதப்பட்டது. ஸோ அதுதான் ஒரு காரணம். ஏன் இந்த 38 ஆண்டுகள் அங்க இருக்காருன்னா, ஒருத்தர் அவரால் நடக்க முடியாது. அவர் நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த குளத்துடைய ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, அந்த குளத்தை ஒரு தேவதூதன் கலக்குவாரு. அப்ப அந்த தண்ணி கலக்கும் போது யார் முதலாவது போய் அந்த குளத்துல குதிக்கிறாங்களோ அவங்களுடைய வியாதியில இருந்து அவங்க விடுதலை கிடைக்கும். அதுதான் இந்த பெதஸ்தா குளத்துடைய மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஏன்னா இந்த மண்டபத்தை சுற்றி நிறைய வியாதியஸ்தர்கள், கண் தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, உடல் ஏதாவது பலவீனப்பட்டவங்க சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் காத்திருப்பாங்க. எப்போ இந்த தண்ணி கலக்கப்படும், தேவதூதன் கலக்குவான். ஸோ அதனால நம்ம போய் அதில் குதிச்சு நம்ம சுத்தமாக சொல்லி அநேகர் இதில் காத்திருப்பாங்க. அதே இடத்துல தான் இந்த 38 ஆண்டு வியாதி உள்ள மனுஷன் குணமடைய விரும்பி அங்க இருக்கிறார். எங்க சம்பவம் குறித்து நான் பார்க்கும்போது வாசிக்கலாம். அந்த அதிகாரத்துல 8ஆம் வசனத்தடி வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வார்த்தை. என்னன்னு பார்க்கும்போது, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இதுதான் அந்த வார்த்தை. என்னன்னு பார்க்கும்போது, தேவ வார்த்தை அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். 3 காரியத்தை இந்த வார்த்தையில நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் காரியம் எழுந்து அப்படின்னு சொல்றாரு. எழுந்து என்பதுக்கு வார்த்தைக்கு நம்ம சொல்லும் போது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இத்தனை ஆண்டுகள், அவன் 38 ஆண்டுகள் படுத்திருக்கும் போது அங்க யாருமே இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ எழுந்துருன்ட்டு. ஏன்னா அவன் முடவன், அவனுக்கு எழுந்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைய, நீ எழுந்து, அதாவது எழுந்து அப்படின்னு சொல்றாரு, நீ எழுந்துரு அப்படின்றாரு. அந்த வார்த்தை அவனுக்குள்ள ஜீவனை புறப்படுது. அந்த வார்த்தை நிமித்தம் அவன் என்ன பண்ணான்னா எழுந்து நிற்கிறான். அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் தருகிற ஒரு விசேஷத்தை கிருபை. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இடங்களை நம்ம விழுந்து போயிருப்போம், நம்ம எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அநேகர் நமக்கு சொல்லலாம். உலக மனிதர்கள் பார்க்கிற பார்வைகள் பார்க்கும்போது என் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவன் எழுந்திருப்பான்றது சந்தேகம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஜீவனுள்ள தேவன் நமக்கு சொல்ற வார்த்தை எழுந்து, அதாவது ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை. நம்ம வாழ்க்கையில நமக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும், நம்பிக்கையின் வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கட்டும், தேவ சமூகத்துல இருந்து கிடைக்குது. ஏன்னா அந்த 38 ஆண்டுகள் படுக்கையில இருந்த அந்த மனுஷன் தேவன் நேரா போய் அவனை கிட்ட கேட்கிறார், நான் அவனை சொஸ்தமாக்க வேணுமான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்னை தூக்கிட்டு போய் போறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றான். ஆக்சுவலா அவனுக்கு ஆண்டவர் பத்தி தெரியல. அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னை தூக்கி போய் போற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றான்னா அவனுக்கு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அது நிமித்தமா அவன் எழுந்து நின்று அந்த காரியம் ஜெயமாய் மாறுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் இன்னைக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை, நீ எழுந்து, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு காரியம் நம்ம சூழ்நிலை மாறி இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு சொல்ற காரியம் எழுந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்குறாரு. 2வது காரியத்தை பார்க்கும்போது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியம் குறித்து பார்க்கும்போது ஒரு புதிய ஆரம்பம். தேவன் அந்த மனுஷனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. ஏன்னா கடந்த காலங்கள்ல அவன் பண்ற காரியத்தை பார்க்கும்போது எல்லாம் பலவீனம். அவன் படுத்த படுக்க அதை என்ன பண்றாருன்னா வார்த்தையினால தேவன் புதிய வாழ்வை தராரு. அதுதான் இங்க பெரிய ஒரு ஆரம்பம், புதிய ஆரம்பம். 38 ஆண்டு அவன் படுத்த படுக்கை தான், அவனை தூக்கிட்டு போறதுக்கே வேற ஒரு ஆள் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அதாவது உன்னை வேற ஒருத்தர் சுமந்துட்டு வந்த சூழ்நிலைய தேவன் என்ன பண்றாருன்னா மாத்தி, நீ உன் படுக்கையை சுமக்கிற அளவுக்கு தேவன் என்ன பண்ண ஒரு புதிய ஆரம்பத்தை தராரு. ஒருவேளை அவன் அந்த வார்த்தையை அவன் பிடிக்கல, அந்த காரியங்களை அவன் உணராம இருந்தானா தேவன் சொன்ன வார்த்தை அங்க கிரியை செஞ்சிருக்காரு. ஆனா அந்த மனுஷன் பாருங்க,
தேவன் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணானா, அவனோட படுக்கை எடுத்து எழுந்து நிற்கிறான். ஒருவேளை இன்றைக்கு கூட நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருவதற்கு இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த தேவன் சொல்ற வார்த்தை ஒரு புதிய ஆரம்பம். ஒருவேளை நம்ம தொடங்கின காரியங்கள் நம்ம முடிக்காம பாதியில விட்டுருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம புதிய காரியங்கள் தொடங்கலாம்னு நினைக்கலாம். ஆனா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுற்றுச்சூழலை பார்க்கும்போது இது நடக்குமா, அது நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். விசுவாசத்துல தேவன் நமக்கு சொல்ற வார்த்தை, படுக்கை எடு அப்படின்னு சொல்றாரு. நீ எது முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ தூக்குன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் அந்த 38 ஆண்டுகள் அவன் நினைச்சிருப்பான் என்னையே தூக்குறதுக்கு ஆள் வேணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையே புதிய ஒரு ஆரம்பத்துக்குள்ள கொண்டு போகுது. அவனுடைய காரியங்களை அவன் தூக்குறான், அவன் படுக்கையை தூக்குறான், அவன் வாழ்க்கையை மாறுது, அவன் சூழ்நிலை மாறுது. அநேகர் கண்கள் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்திருக்கும், இந்த மனுஷன் படுத்து கிடந்தானே, இவன் எப்படி இந்த காரியத்தை செய்யறான்னு சொல்லி போகும்போது தேவன் ஆரம்பித்த அந்த புதிய ஆரம்பம் அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாத்துது. ஒருவேளை இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம விழுந்து போயிட்டு நினைக்கலாம், எழுப்புறதுக்கு ஆளையே நினைக்கலாம். தேவன் சொல்றாரு, நம்ம எங்க விழுந்தோமோ அதே இடத்துல இருந்துதான் புதிய ஆரம்பத்தை தேவன் தருவார். ஏன்னா நம்ம தேவன் விசேஷித்த தேவன். ஸோ அப்படியே அது கடந்து போகிறாரு. இன்னொரு காரியம் பார்க்கும்போது கடைசியாக நடன்னு சொல்றாரு. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த நாட்கள்ல கூட நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சாட்சி உள்ள காரியம் நமக்கு வேணும். ஒருவேளை இந்த விசுவாசத்தின் காரியங்கள் நம்ம நடக்கும்போது நம்ம தேவனை பிரதிபலிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம், ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து நிறைய காரியங்கள் நம்ம பெற்றிருக்கலாம். ஆனா அதை சாட்சி சொல்றோமா, சாட்சியா இருக்கிறோமா, வாழ்க்கையில அந்த காரியங்கள் நம்ம மற்றவர்களுக்கு சொல்றோமான்றது ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா நடன்னு சொல்ற ஒரு காரியம் சாட்சி உள்ள வாழ்க்கையில அவன் நடக்கிறான். ஏன்னா 38 ஆண்டு அங்க படுத்திருந்த ஒரு மனுஷன் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அவன் என்ன பண்றான்னா எழுந்து நடக்கிறான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். இது எல்லாரும் பாக்குறாங்க. இந்த எல்லாரும் பாக்குற கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு சாட்சியா மாறுறான். அவன் ஜீவனுள்ள வார்த்தை பிடிச்சது நிமித்தம் சாட்சியா மாறுறான். தேவன் நம்ம கிட்டையும் இதை எதிர்பார்க்குற. ஒருவேளை நம்ம சரீரத்தின் காரியங்கள்ல, நம்ம இருதயத்தின் காரியங்கள் ஏதாவது பலவீனப்பட்டு நம்ம விழுந்திருந்தா கூட கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நம்ம எழுந்து நிற்கிறத அந்நியர்கள் பார்த்து அவங்க ஆச்சரியப்படணும். ஏன் இவ்வளோ உற்சாகமாயிட்டாங்க, முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போ அவங்களோட காரியங்கள் மாறி இருக்கு. ஏன்னா புதிய பலன் தேவன் கொடுக்குற வார்த்தை சும்மா கிடையாது. அவருடைய வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா அந்த செத்து போன சரீரம் கூட எழுந்து நின்று. ஏன்னா லாசரு சொல்றாரு, லாசரு நீ வெளியே வான்னு சொல்லும் போது நாற்றம் அடிக்குன்னு சொன்னாங்க சுத்தி இருக்கவங்க. அந்த சரீரம் அந்த ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு எழுந்து நிக்குது. ஒருவேளை இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு சாட்சி வேணும். நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறோன்றது காட்டிலும் சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது அநேகர் பார்க்கணும். நம்ம ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படியே இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம், அந்த காரியம் எல்லாம் சாட்சியாய் மாறணும். அவன் போய் அங்க சொல்றான் பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆமா, அவன் சாட்சி சொல்றான். அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, அவன் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலைய சாட்சி சொல்றான். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். நம்ம நடக்கிற நடையாகட்டும், நம்ம பேசுற காரியங்களாகட்டும், நம்ம அநேகருக்கு நம்ம அணுகுகிற முறையாகட்டும், அதுல தேவனுடைய அந்த சாயல் இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். நம்ம தான் என்னதான் வேதத்தை சுமந்தாலும் உள்ள இருக்கிற அந்த கோபம், மூர்க்கம் இதெல்லாம் இருக்கு, பொறாம இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில அந்த சாட்சியை கெட்டு போயிடும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், நமக்கு ஜீவனை கொடுத்துருக்க அநேக காரியங்கள் பார்க்கும்போது மற்றவர்கள் காட்டிலும் தேவன் நம்மள என்ன பண்றாருன்னா அழகா வைத்திருக்கிறார். நிறைய பேரோட வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க நான் பார்க்கும்போது. ஆனாலும் தேவன் நம்மளை அழகா வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளை வாழணும். ஏன்னா 38 ஆண்டு அவன் படுத்த படுக்கையில இருந்த எழுந்துட்டான். அவன் போய் யூதர்களுக்கு சொல்றான், நான் இந்த மாதிரி சொஸ்தம் அடைஞ்சிட்டேன், நான் நடக்கிறேன், காரியம் எனக்கு சாட்சியா நான் நிற்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்றான். ஒருவேளை இன்றைக்கு கூட தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிமித்தமாய் நாம் அநேகருக்கு சாட்சியா இருக்கும். ஒருவேளை நமக்கு நல்ல உணவை கொடுக்குறாரு, நல்ல ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா, நல்ல வருமானம் கொடுக்குறாருன்னா, நம்மளால முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு சாட்சியா என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அதுதான் தேவன் விரும்புறாரு. அதுதான் நம்ம இடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கூட நம்ம கேட்ட வார்த்தையின்படி எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது போல நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குறாரு, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்குறாரு. நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். ஸோ நம்ம சாட்சியுள்ள பிள்ளையால் வாழ்வோம், சாட்சியுள்ள காரியங்கள் நடத்துவோம். இன்னும் இந்த 38 ஆண்டுகள்
படுத்த படுக்கையா இருந்தவனை தேவன் வார்த்தையின் மூலியமா உயிர்ப்பிச்சாரு. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகளா நம்ம காத்திருக்கலாம், அது முடியாதுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சமூகத்தை நம்ம கொடுத்தோம்னா உண்மையாகவே முடியாத காரியங்களை அசாத்தியமா அவர் முடிக்கிற தேவன். ஸோ அதை நம்ம நம்புவோம், அவர் கையில ஒப்பு கொடுப்போம். 38 ஆண்டாகட்டும், 40 ஆண்டாகட்டும், எத்தனை ஆண்டா இருந்தாலும் தேவன் நினைத்தார்னா ஒரு நிமிடத்துல எல்லாவற்றையும் மாத்துறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஸோ அவர் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தமாய் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென்.